ஓடிவா எங்கே அவள் முத்தாடு மார்பில் முகம் பார்க்க ஏனோ முத்தாடு மார்பில் முகம் பார்க்க ஏனோ என்னாதையில் ஓசையை கேளடி கொஞ்சம் என்னாதையை ஓசையை கேளடி கொஞ்சம் மெல்லிய ஓசையில் மல்லிகை வாசமும் கேட்கவும் எங்கே அவள் எங்கே மனம் தேடுதே ஆவலாய் ஓடிவா செந்தேனிலாடி பனி போல என்னை செந்தேனிலாடி பனி போல என்னை ஏமாங்கனே என்று நான் தேடினேன் உன்னை ஏமாங்கனே என்று நான் தேடினேன் உன்னை கைவளை ஓசையும் வைவிலே ஆசையும் கேட்கவும் எங்கினேன் அவள் எங்கே எங்கே மனம் எங்கே எங்கே அவளாய் ஓடிவா தேடுவே வரும் அங்கே பாடல் எங்கே கேட்டதும் கண்களே ஓடிவா வா வா கை தட்டாம இருந்த வரைக்கும் நன்றி. அது கேட்டு கேட்டு பூச்சி போச்சு. என்ன பண்றது? ஏன்னா கை தட்டுனா வியாதி போகாது. இது நம்ம நடிகர்கள் நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா சுகர் போயிரும் சொல்றாங்க. சுகருக்கு என்கிட்ட ஒரு மருந்து ஒண்ணு இருக்கு. என் தம்பி நீ ஆரம்பத்திலே சொன்னியப்பா. எல்லாம் அடிக்க வரீங்க. மருந்து இருக்கா? மருந்து இருக்காவா? நாய் கடிக்க இருக்கு. என்ன சொல்ற? சரி இருக்கட்டும், அது அப்புறம் பேசிக்குவோம். எல்லார் விருப்பத்திற்கும் பாடியாச்சு. எனது தாயார் KST மல்லிகா அவருடைய விருப்பத்திற்காக ஒரே ஒரு பாடல் ரெண்டு சுதியிலே பெண்ணொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை ஏனென்று நான் சொல்லலாகுமா அதை ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா பூவொன்று கண்டேன் முகம் காணவில்லை ஏனென்று நான் சொல்லலாகுமா அதை ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா நெஞ்சம் போட்டு நீ ஏன் வைக்கிறாய் பெண்ணே நெற்றி போட்டு நீ ஏன் வைக்கிறாய் ஓஹோ பூவரையும் பூங்குடியே பூமாலை போடவா என் மகளே வாழ்வென்று பாமாலை பாடவா நீ வரைந்த ஓவியத்தை கண்களினால் வரைந்தாயே நீ வரைந்த ஓவியத்தை கண்களினால் வரைந்தாயே நான் வரைந்த ஓவியத்தை கைகளினால் வரைந்தேன் நான் வரைந்த ஓவியத்தை கைகளினால் வரைந்தேன் வடிவங்கள் மாறிவிடும் பூவரையும் பூங்கொடியே பூமாலை போடவா உன் மகளே வாழ்கவென்று பாமாலை பாடவா
வண்ணங்களை குழைத்தாயே கண்ணம் என்னும் கிண்ணத்திலே வண்ணங்களை குழைத்தாயே கொஞ்சி வரும் பூந்திருப்பில் கொஞ்சம் கொஞ்சம் இறைத்தாய் கொஞ்சி வரும் பூந்திருப்பில் கொஞ்சம் கொஞ்சம் இறைத்தாய் எண்ணங்கள் மாறிடும் உள்ளங்கள் மாறாதே பூவரையும் பூங்கொடியே மாலை போடவா பொன்மகளே வாழவென்று பாமாலை பாடவா பாமாலை பாடவா நன்றி 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 நன்றி. எனக்காக இசைக்குழுவை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்காக மெனக்கட்டு வாய்ச்ச இசைக்குழுவினர்களுக்கு எனது சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம். என்ன ஒன்று இசைக்குழுவை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறது எதுக்குன்னா, ஏன் ஜாமி அவங்களுக்கு வந்து அன்பளிப்பை என்கிட்ட கொடுத்துட்டு இன்னமும் அமைதியாக உட்காந்துருக்காங்களே, அது வரைக்கும் அந்த ஒரு 800 ரூபாய் இருக்கு. அந்த சரக்கெல்லாம் சரி வரல, 1000 ரூபாய்க்கு வாங்கிக்க. தூரத்திலிருந்து பார்க்கும்போது யாரோ சாமியார் போல் தெரிகிறது. வரட்டும் பார்ப்போம். மண்டம் மண்டம் நானும் மரியாதையா பேசிக்கிட்டு இருக்கேன், அப்புறம் ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கேன், பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆடியா பாடியா ஆடியா பாப்பா. சரி சரி அவசரம் சகனத்தடை விழுந்து போச்சு. வரட்டும் பார்ப்போம். உனக்கு கவனி அந்த பிள்ளை எவ்வளவு சார், அந்த பிள்ளை பாஞ்ச வைக்கிறீங்களா? நாராயண நாராயண யாரப்பா? நான் யாருக்கும் அப்பா ஆகல. ஐயனே, என் போன்றவர்கள் ஐயா அப்பா என்று அழைத்தால் ஒரு மதிப்புக்குரியவர்கள் அழைக்கும் பொருள். அப்பா என்று அழைத்தால் அப்பாவுக்கு ஒப்பாக அழைத்ததா பொருள். அதே போல யாரப்பான்னு கேட்டேன் ஐயா. அப்பனுக்கு அப்பா, அவங்க அப்பாவுக்கு அப்பா, அவங்க அப்பாவுக்கு அப்பா, அவங்க அப்பாவுக்கு அப்பா, அவங்க அப்பா, அவங்க அப்பாவுக்கு அப்பா. அது என்ன முறை வருதாப்பா? நீ கேட்கறது என்னப்பா? எனக்கு ஒன்றும் புரியலப்பா. எனக்கும் புரியலப்பா. ஆமா, நான் தாங்களே அப்பனே என்று அழைத்தேன். சரி, ஐயா என்று அழைத்தேன். ஐயா என்றால் மதிப்புக்குரிய பெரியவர் அர்த்தம். கண்டிப்பா. அப்பா என்றால் மகனாக சொல்லலாம், மதிப்புக்குரியவர் சொல்லலாம். சரி, இந்த இடத்துல மகனாக இருந்துட்டு போவேன். நீ நான் மகனாக இருக்கிறத பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை, சின்ன பையனே என்று கூட என்னை அழைக்கலாம். ஆனா நீங்க இப்படி வந்து நிக்கிறீங்களே, நீங்க யாரு? நான் தான் வந்து நாரத முனிவன், வீணா காணப்பிரியன். என்னை ஆச்சரியம் பண்ணு. மங்களம் உண்டாகட்டும் மகனே. ஏன்னா நாரதர் என்னை பார்த்திருக்காயா? இல்ல இல்ல, முன்னாடி நிக்கிறது தெரியுது, இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்ல. இல்ல இப்ப நிக்கிறது இப்பதான் பார்த்திருக்கேன். என்ன கேள்விப்பட்டிருக்காயா? கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். என்ன கேள்விப்பட்டாய்? நிறைய வீடு போது கலகமெல்லாம் பண்றீங்களாம், அந்த கலகத்துல மண்டையை உடைச்சுக்கிட்டு எல்லாம் கீழே விழுந்து கிடக்குறாங்க. ஆமா, இந்த மாதிரிலாம் உண்டு. ஏன் என்ற கேள்வி கேட்காமல் அதெல்லாம் அங்க வேணாம், கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற மனிதன் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. யான் என்னும் செருக்கை அறுத்து வெல்லும் வல்லமையுடையவரே வானோருக்கு அல்லக்கூடிய அமுத சுரப்பையில் வள்ளுவத்தால் தெல்ல தெளிவாக அழகாக வள்ளுவன் சொல்லியிருக்காங்க. பொறுமையா, என்ன அவசரம், எங்க போகணும்? இல்ல நீங்க யாருன்னு கேட்டது தப்பா? இல்லப்பா, தப்பு இல்ல தானே? தவறு ஒண்ணு இல்லப்பா. அப்புறம் ஏன் நான் பேசுவதில் ஒன்றும் தவறு இல்லையே? கோவம் ஏன்? நீ பார்க்கும் அதாவது எண்ணங்கள், அதாவது கண்ணிலே அன்பிருந்தால் கண்ணிலே தெய்வம் வரும்னா நீ பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் தானே. இல்ல நாரதர் இதுக்கு முன்னாடி நீ பார்த்திருக்கிறியான்னு கேட்டீங்க. ஆமா, நான் பார்த்தது இல்ல. ஆனா எங்க அப்பா சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். என்ன சொன்னார்? நாரதர் இப்படிதான் இருப்பாரு. எப்படி அப்படின்னாரு? நாரதர் அப்படித்தான் இருப்பாங்க அப்படி சொன்னாரா? ஏன்னா அவர் ஓயாம என்கிட்ட சொல்றாரு, நான் நம்பல. அதனால அவர் பல்ல கடிச்சுக்கிட்டு நாரதர் இப்படித்தான் இருப்பாரு அப்படின்னாரு. என்ன ஒரு முறை சொல்லும் போது நாரதன் தான் இப்படி தாப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பார்ப்பாங்க? நாரதன் தான் இப்படி தான் இருப்பாங்க. நீ மறுமுறை கேட்டிருப்ப. அதனால அவர் கோபம் குறியில நாரதன் தான் இப்படி தாண்டா இருப்பான், பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்காரு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நீங்க நாரதன் சொல்றதுக்கு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது?
நான் என்ன செய்தால் என்னை நாரதன் ஒத்துக்கொள்வாய்? உட்காந்துட்டு செய்வனை செஞ்சா நான் ஒத்துக்கிருவேன். என்ன பேச்சுது? நாரதன் சொன்னா நான் தான் இது இன்னது வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. ஐயா, இரண்டு கண்ணும் தெரியாதவர் என்ன கேட்கிறாரு வந்து கொக்கை பத்தி, கொக்கு எப்படி இருக்கும்னு கேட்கிறாரு. கொக்கு வந்து கழுத்து நீட்டமாக வாய் நீட்டமாக வெள்ளையாக இருக்கும்னு சொன்னார்கள். அப்ப அவருக்கும் ரெண்டு கண்ணும் தெரியாது. அப்பதான் சொன்னார்கள் வந்து ஓஹோ கொக்குன்னா கழுத்து நீட்டமா வாய் நீட்டமா இருக்கும் வெள்ளையா இருக்குமா, வெள்ளைன்னா எப்படி இருக்கும்னு அவருக்கும் ரெண்டு கண்ணு தெரியாது. வெள்ளைன்னா வெள்ளையாத்தையா இருக்கும். ஆமா, வெள்ளை எப்படி இருக்கும்? ஆமா, வெள்ளை எப்படி இருக்கும் அவருக்கு எப்படி தெரியும்? கண்ணே தெரியாது, அவருக்கு எப்படி தெரியும் வெள்ளைன்னா? அது அந்த கதையா இருக்க கூடாது. அது சரி, நீங்க சொல்றது புரியுது, எனக்கு புரியுது. ஆனா புரியல. நீங்க நாரதர் சொல்றீங்கல்ல, நாரதர்னா நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். அப்ப இதுதான் தோற்றமா? இது என்னோட தோற்றம். ஆமா, சரி, இதுதான் தோற்றம் சொல்றீங்கல்ல, உங்களை பத்தி நான் சில விசாரணை பண்ணணும். அதாவது என்ன தாவது பறக்குது? இல்ல, 70-80 வருடங்களுக்கு முன்னாடி ஏபி நாகராஜன் ஒருத்தர் பூமியில பிறந்திருந்தார். பாவம், அவர் பிறந்ததா சிவபெருமான் இப்படித்தான் இருப்பார், பார்வதி இப்படித்தான் இருப்பாங்க, மகாலட்சுமி இப்படித்தான் இருப்பாங்க, சரஸ்வதி இப்படித்தான் இருப்பாங்க, முருகன் இப்படித்தான் இருப்பார், நாரத மகர்ஷி இப்படித்தான் இருப்பார்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த பிச்சை தான் இன்னைக்கு நாம அந்த வடிவத்தை காட்டிக்கிட்டு. அதானே உண்மை. அது உண்மை. அவர் இல்லாட்டி அந்த காலங்கள் பொற்காலங்கள் பூமியில எப்படி மகாபாரதம் படிக்கிறதுக்காக வந்து தேவர்கள்லாம் நாடகமாடி பிறந்தார்களோ அதை போல ஏபி நாகராஜன், KV மகாதேவன், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், 10 மணி, பானுமதி, மகாலயம், பி சின்னப்பா, MM மாரியப்பா, இவங்க எல்லாம் புதுக்கோட்டையில அப்படியே ஏன் கேக்குறீங்க, பெரிய நடிப்பாளையா. அவர்கள் எல்லாம் மனிதர்கள் இல்ல, தெய்வங்கள். நம் முன்னாடி வந்து நமக்காக வந்து கலை வடிவத்தை விட்டு சென்ற தெய்வங்கள். அதை பின்பற்றி வாழாத மனிதனே கிடையாது இல்லையா? அது போட்டோம். இல்ல நீங்களே முடிச்சுக்கோங்க. ஆமா, அந்த தலையில புடைச்சு போயிருக்க, ஏன் நிலப்படியில் அடிச்சுக்கிட்டீங்களா? சடா மகுடம் என் போன்ற முடிவர்கள் அப்படி அணிஞ்சிருப்பாங்கப்பா. அப்படி அணிஞ்சிருப்பாங்களா? முடிவெட்ட காசு இல்லையா? இல்லையா, உனக்குள்ள மூணுமே எனக்கு இல்லையப்பா. தெரியாம கேட்கிறேன். இல்லப்பா, மண்ணாசை, பெண்ணாசை, பட்டற்றவன், முற்றும் துறந்தவன், வெறுத்தவன், நீக்கியவன், போக்கியவன், எனக்கு எந்த ஆசையும் கிடையாது. முட்டி துறந்தான துறக்காட்டி எனக்கு என்ன, அதை பத்தி பிரச்சனை இல்லை. எந்த ஆசையுமே இல்லைன்னா அப்புறம் எதுக்கு இந்த பிறவி? நான் என்ன சொன்னேன், தாங்கள் என்ன சொன்னீர்கள்? முட்டி அல்லப்பா, முற்றும் துறந்தவன். முற்றும் துறந்தவன். எந்த ஆசையுமே இல்லைங்கிறீங்களா? எந்த ஆசையும் கிடையாது. உங்களுக்கு எந்த ஆசையுமே இல்லை? எந்த ஆசையுமே கிடையாது. அப்படியா? எந்த பிறவிலுமே எந்த ஆசையும் இல்லையா? ஏன் நான் பிறந்திருக்கேன். ஒரு காலத்துல வந்து நாரதங்கிற பெண்ணா மாதிரி இருக்கேன். ஒரு மனித ஆடவனா பிறந்து வந்து 60 மனைவிகளை கல்யாணம் பண்ணிருக்கேன். சரிங்களா? 60 பொம்பளைகளை கல்யாணம் பண்ணீங்கல்ல? ஆமா. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? 60 பொம்பளையும் கல்யாணம் பண்ணீங்க. இப்ப அந்த பொம்பளை பூரா யார் வச்சிருக்கா? ஏங்க, இதெல்லாம் ஒரு கேள்வியா? அதெல்லாம் இல்ல, அப்படி இல்ல. அதை யார்கிட்டயே குடுத்தேன்னு சொல்லுவாங்களே, அதை வச்சிருக்கீங்களா இல்ல வெறியில? அவர்கள் எல்லாம் சரணமாகி விட்டார்கள். தகனமாயிட்டாங்களா? சரி, இந்த உடம்பு புறம் பூசிருக்க பருப்பு துவையலா? உனக்கு உன்னுடைய எண்ணத்துக்கு என்ன தோணுதோ அப்படி நினைத்துக்கொள். இல்லை, என் கண்ணு தெரியல, லேஸ் பாசா தெரியுது. சந்தனம். அவர் என் மாமன், மிகப்பெரிய சிரிப்பு நடிகர். சந்தானம்னா இந்த தமிழ்நாட்டில் தெரியாத ஆளே இருக்காது, அப்படி ஒரு சிரிப்பு நடிகர். அவரு சொந்தக்காரர். நீங்க சந்தனமா? இதை ஏன் தடவை இருக்கீங்க? இது வந்து ஒரு வாசனை திரவியம். ஆமா. அப்ப நீங்களும் மணக்க தெரியும் ஆசைப்படுறீங்க? இல்லைங்க, ஆனா உங்களுக்கு எந்த ஆசையுமே இல்லைன்ட்டீங்க, அப்படித்தானே? சரி, வந்து இந்த மடியில வச்சிருக்கீங்களா? இது வந்து மகதியாள் என்று சொல்லக்கூடிய வீணை. ஏன் மதனியார நீங்க தூக்கிட்டு வந்தீங்க? மதனியாள் இல்லைங்க, மகதியாள். மகதியாள். ஆமா. இது யார் கொடுத்தது? இந்த பெண்ணாகப்பட்டவள் என்னை மணப்பதற்காக ஆசைப்பட்டாள். இவ்வளவுதானே, நான் என் கூடவே என்று சொல்லிட்டு வீணையாக செய்து கொண்டு அடைந்து கொண்டேன். ஆமா, உலகத்தோட சேர்ந்து நம்மளும் போயிட வேண்டியதானே. ஏன்னா அக்கா தங்கச்சியோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க காலத்துல ஊர் உலகம் வேற மாதிரி பேசும். அதனால நீங்க அப்படியே ஏழை மாத்தி தடைக்கிட்டு வர்றீங்க. ஏன் அக்கா தங்கையோடு பேசினாலும் என்ன வேற மாதிரி பார்ப்பாங்க, வேற மாதிரி பேசிக்குவாங்க உலகத்துல. அது மாதிரி நீங்க பொம்பளையா அப்படி மாத்தி தடைக்கிட்டே வரீங்க. தடவுறதுக்கு தானே அது. என்ன பேசுவார்கள்? என்னமோ வாயில வந்து பேசுவாங்க, என்னைய அப்படி பொம்பளையா எடுத்துக்கிட்டு திரிகிறாங்களே பண்றாங்களே அப்படி. அது மாதிரி இல்லாம நீங்க இதை கொண்டு வந்திருக்கீங்க. இல்லைங்க, ஒவ்வொரு ஆடவர்களும் யாரையுமே அதை வந்து எல்லோரையும் தாயாக பார்க்க வேண்டும், தாரமாக பார்க்க வேண்டும், தன் கூட பிறந்த சகோதரியா பார்க்க வேண்டும். பார்த்தா கொஞ்சம் அப்படியே கணங்கும். ஏன்னா அது யாரோ ஒருத்தி, யாரோ ஒருவர் நம்ம தாயை மட்டும் தாயின்னு சொல்லிட்டு மற்றவங்கள தாய் மாதிரி பார்க்காம இருக்கமே, அதனுடைய வினைதானப்பா நீ சொல்வது. அது சரியா? ஆனால் நான் வந்து இந்த கலை உலகத்துக்கு வந்து 30 வருடங்கள் ஆச்சு. என் தாரத்தை தவிர நான் வேடமிட்டு வழங்கும் என் தகுதி தாய் மாதிரி தான் பார்த்துருக்கேன், அம்மா மாதிரி பார்த்துருக்கேன். உண்மை, சத்தியமான உண்மை. இதை நான் வந்து கலைவாணிக்கு பொது சொல்லுவேன். நான் யாரையுமே
என் தாய் மாதிரி பார்த்துருக்கேன். அவங்க நினைச்ச ஒரு சொட்டு கண் கலங்கியிருக்கேன். அப்படி பார்த்தால் நீ சொன்ன வினை சொல்லே கிடையாதே. இந்த கையில் கட்டிருக்கீங்களா, முதலிரவு கட்டிருக்கீங்களா? எது இந்த கையில் கட்டிருக்கிறது? இது பூ கட்டியிருக்கேன். பூ தான் கட்டிருக்கீங்க முதலிரவு போகிறவங்க. ஏன் தெரியுமா கட்டியிருக்கேன்? ஏன்? கட்டா விட்டால் அவுந்து விடும். யாரு? கட்டா விட்டால் அவுந்துரும். இந்த கர்ம எனக்கு தெரியாம போச்சையா. எனக்கு அப்படித்தான் அவுந்துக்கிட்டு போயிருது. என்ன பண்றது, மேய்ச்சலுக்கு போகணும்ல. சரி அது போட்டோம். என்னிடம் கொஞ்ச நாள் வா, நான் உனக்கு சொல்லி தருகிறேன். என்ன சொல்லி தர்றீங்க? எப்படி கட்டலாம் என்றுதான். எப்படி கட்டலாம்? ஏற்கனவே ஒண்ணு கட்டிட்டு நான் படுற பாடு எனக்கு தெரியும். எப்படி கட்டலாம்னு நீங்க சொன்னீங்கன்னா இனிமேல் எத்தனையோ கட்டுறது. அந்த கட்டு வேறு, நான் சொல்ல அன்பு கட்டு வேறு. ஓஹோ, இந்த செங்கிப்பட்டியில கட்டுவாங்களா அந்த கட்டா? எந்த கட்டு? என்ன கட்டு? மாவு கட்டா? நீ அதிகமாக பின்னாடி நடைய கட்டு நான் கட்டி விட்டு. நடைய கட்டுன்னு சொல்றதோட பெட்டி மிருதத்தை எடுத்து கட்டிட்டாங்கன்னா இங்க நமக்கு வேலை இல்லாம போயிடும். அது போட்டோம். இந்த கையில வச்சுக்கிட்டு அடிக்கிறீங்களே, இது என்ன கிளுகிள் பையா? இது தாளம். தாளமா? தாளம். ஒவ்வொரு பாடல்களுக்கும். ஆமா. எங்க 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 இந்த இருக்குல்ல, முல்லை முழு முதலே 3 மணிக்கு வாங்க சொல்ற மாதிரி பேசாம இருங்க. நான் கேட்கறது மட்டும் சொல்லுங்க, நீங்க பாட்டு சம்பந்தம். நான் நான் நிறைய உங்ககிட்ட பேசணும்னு ஆசையா இருக்கு எனக்கு. திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா. சரியா தாள வருதா? யார் அந்த ஆளு கூட துணைக்கு வந்திருக்காரா? யாரு? யாரையும் கூப்பிடல. ஆமா, தாளம் துணைக்கு வந்தா தான் நமக்கு வேணையே இல்ல. இல்ல நாராயணன் சொல்றீங்களே. ஆமா, அவர் என்ன கடை செட்டியார்ல இவர் இங்க வந்திருக்காரான்னு கேக்குறேன். எனது பாட்டன் ஸ்ரீமன் நாராயணன் எங்க கடை வச்சிருக்காரு? எங்க கடை வச்சிருக்காரா? என்னங்க நீங்க சொன்னீங்க பாட்டேன்னு? ஆமா, நீங்க போய் பார்த்தா நான் போய் பார்த்துட்டு வரேன். கடல்ல வச்சிருக்காரு. கடை வைக்கல, கடல்ல வச்சிருக்காரு. கடல்ல நமக்கு வேண்டியது எல்லாமே அங்க வச்சிருக்காரு. சரியா? வேண்டியதெல்லாம் அங்கேயே வச்சுக்கிட்டா எப்பதான் வெளியில வரும்? ஆமா, வந்து கொண்டே இருக்கிறது. நீங்க அன்றாடம் பாத்தீங்கன்னா இப்படியே கோட்டைப்பட்டினத்துல இருந்து போனீங்கன்னா சீனாங்குடியில இருந்து அப்படியே வந்தீங்கன்னா நமக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆமா, கோட்டைப்பட்டினத்துல இருந்து வர்றாருன்னு சொல்றீங்கல்ல, கோட்டைப்பட்டினத்து வழியா எப்படி வர்றாரு? கட்டுமாவடி வழியா வந்து இப்படி வர்றாரா, இல்ல இப்படி தொண்டி வழியா வந்து இப்படி வர்றாரா? அவர் எண்ணம் போல் வருவார். எண்ணம் போல் வருவார். சரி, உங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? இருந்தாங்க. இப்ப இல்ல. என்ன பண்றது? எங்க போயிட்டாங்க? அவர்கள் இருக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க. சரி, அப்பா பேரு தான் என்ன? பிரம்மா. அது ஹோட்டல்ல அது ஏன் குருமால காரம் அதிகமா இருக்கு? என்னது குருமாவா? அப்படி என்றால் நீ ஏன் சொன்னீங்க குருமா? இந்த உணவை சொல்ற நீ, புளிப்பு, கசப்பு, இனிப்பு, உப்பு, உரப்பு, துகர்ப்பு என்ற அறுசுவை உணவு இருக்குல்ல. ஆமா, அதை போல நீ ஒரு உணவை சொல்கிற, அப்படித்தானே? ஓ, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? உங்களை மாதிரி ஆளுகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். கேளுங்கள். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி கேட்டு போறேன். அது உரப்பு, அந்த அறுசுவை சொன்னீங்கல்ல, அது சொல்லுங்க. உரப்பு, துவர்ப்பு, கசப்பு, இனிப்பு, இந்த இதெல்லாம் சொல்றீங்கல்ல. இல்ல ஒவ்வொன்னா சொல்லு, தெரியாத. நான் இல்ல அது போயிட்டு போகுது. எது போயிட்டு போகுது? இதுல இந்த அறுசுவையில தெரியாட்டி அப்படியே வந்து போய் அறுசுவையில இந்த சாப்பிடுறோம்ல. ஆமா, அது என்னென்ன? அதாவது உண்ணுதல், ஆமா, பருகுதல், ஆமா, நக்குதல், நக்கல், இதெல்லாம் உண்டுதானே? பருகல், நக்கல், கிண்டல்லாம் இங்க வேணாம். மெல்லல். சரியா? அது போயிட்டு போகுது. எது போயிட்டு போகுது? உண்ணுதல் அப்படின்னு சொல்றது ஆமா, எடுத்து சாப்பிடுறது. ஆமா, எனக்கு இதுலதான் சந்தேகம். நக்கலா? கேட்டுக்கிட்டு வாங்க. உண்ணுதல் சொல்றது எடுத்து சாப்பிடுறது. ஆமா. பருகுதல் சொல்றாங்க பாத்தீங்களா? ஆமா. இது ஒருத்தர் வாய்க்கு ஊட்டி விட்டுக்கிறது. இல்லங்க, அது சொல்றத கேளுங்க. நீங்க சொல்ற நான் மட்டும் கேட்டேன். சரி சொல்லப்பா. ஆமா, வாயில ஊட்டி விட்டுக்கிறது, இது பருகுதல். இந்த நக்குதல் சொல்றாங்கல்ல, ஊட்டி விடுறது என்னன்னு கேளுங்க. என்னங்க இந்த நக்குதல் சொல்றாங்கல்ல, இதை ஏன் முதலிரவுல வைக்க மாட்டேங்கிறாங்க? மாப்பிள்ளை இது விசேஷமா வேலை வைப்பாரா? அப்படியா? இனிமே ஒன்னிலிருந்தே ஆரம்பிக்கும். உண்ணுதல்ங்கிறது பலகாரங்கள் எடுத்து சாப்பிடக்கூடியது, பருகுதல்ங்கிறது எடுத்து குடிக்கக்கூடியது, பால் வைப்பாங்க. இந்த நக்குதல் ஏன் வைக்க மாட்டேங்கிறாங்க? இல்லைங்க, இந்த 5 உணவை வச்சுட்டு அப்புறம் அவர் வந்து இறைவனுக்கு வேண்டுதல் வச்சு பழனிக்கு போயிட்டு அங்கிருந்து பிரசாதம் வாங்கிட்டு வந்து கொடுக்கும்போது அந்த வேலையை முடியும். அது மட்டுமா நடக்குது? வீட்டில் உள்ளவனை மட்டும் நான் நக்க விடுறாங்க, பக்கத்து வீட்டுக்காரன், எய்த்து வீட்டுக்காரன், எல்லாரும் வீட்டுக்காரையும் நக்க விடுறாங்க. அதுக்குத்தான் எங்காலும் காவடி எடுத்துட்டு போகும்போது முருகனை நக்க விட்டுறான். கந்த நக்கு, வேல நக்கு, வீர நக்கு, குமர நக்கு அப்படின்னு முருகனை நக்க விட்டுறான் முதல்ல. அதுக்கப்புறம் தான் வாங்கி கொடுக்குறேன். தவறா கட்டியப்பா? இல்லையா, கந்தனுக்கு கந்த நக்கு இல்ல சாமி. ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். என்ன விஷயம்?
அழுத்தம் திருத்தமா சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்லணும். அதை மாத்தி சொல்லக்கூடிய வார்த்தையை மாத்தி சொல்லக்கூடாது. அதுல எந்த வடிவம் இருக்குதோ அதை தான் சொல்லணும். உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். இந்த தூதுவளையில அரைச்சுன்னு ஒரு பாட்டு ஒண்ணு இருக்குது. ஆமா, அது நம்ம ஆளுகள்கிட்ட படுற பாடு என்ன எப்படி தெரியுமா படுது? தூதுவளையில அரைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமன் கிட்ட பேச போறேன் மணிக்கணக்கா அப்படிங்கிற ஒரு வார்த்தை போனதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த வரியில ஒண்ணு கொடுக்குறாங்க பாருங்க. என்ன வரி? அது காற்றாகி ஊற்றாகின்னு சொல்றதுக்கு பதிலா நம்ம பிள்ளைய நிறைய பேர் காத்தாயி கருப்பாயின்னு பாடிக்கிட்டு இருக்கு. காத்தாயி ஊத்தாயி அப்படின்னு என்ன ஒண்ணு சொல்றீங்க? தமிழோடு சேர்ந்து கலக்கப்பா. தூதுவளையில அரைச்சு தெரியாம கலப்பிட்டேன். தொண்டையில தான் நினைச்சு மாமங்கிட்ட பேச போறே மணிக்கணக்கா. தூண்டாமணி விளக்க தூண்டி விட்டு எரிய வச்சு ஓ முகத்தை பார்க்க போறேன் நாள். இதுல என்ன தவறு? அதுல தவறு இல்ல, நம்ம ஆளுக தவறுதல் படுத்துறாங்க. சரி, அது போட்டோம். சரி, அப்பா பேர் என்னன்னு சொன்னீங்க? அம்மா இருக்காங்களா? கலைவாணி. அப்பாவுக்கு என்ன வேலை? படைக்கிற வேலை. கடத்தல் வேலையா? படைக்கிற வேலைன்னு சொன்னேன். ஓ, பறக்கும் படை வச்சு. ஆமா, பறக்கும் படை வச்சிருக்காருங்கிறே. எந்த விமான செட்டில் நிக்குது? பறக்கும் படை அல்ல, படைக்கிற வேலை. படைக்கிற வேலை, சிருஷ்டிக்கிற வேலை. ஓ ஆமா. அப்படி என்ன படைக்கிறார்? உலகத்தை படைச்சதே எங்க அப்பா தான். சுருக்கமாக சொல்ல போனா மண்ணை படைச்சது எங்க அப்பா தான், பெண்ணை படைச்சது எங்க அப்பா தான், உன்னை படைச்சது என்னை படைச்சது வரை எங்க அப்பா தான். ஓ அப்பா. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? சந்தேகம், கோபம் படக்கூடாது. கோபம் பட மாட்டானு. என்னைய படைச்சது உங்க அப்பா. ஆமா. எங்க அப்பனை படைச்சதும் உங்க அப்பா, இருக்கிறவங்களை படைச்சதும் உங்க அப்பா. அதானே உண்மை? ஆமா, உலக நீதி அதானே. அதான் என்ன மிருதாங்கற. இப்ப இதுல எனக்கு என்ன சந்தேகம்னா, என்ன படைச்சது உங்க அப்பா, எங்க அப்பனை படைச்சது உங்க அப்பா. அப்ப ரெண்டு பேருக்குமே உங்க அப்பா தானே அப்பா. ஆமா. அப்ப எங்க அப்பனை நான் அண்ணன் தானே கூப்பிடணும், ஏன் அப்பான்னு கூப்பிடுறேன்? அதாவது அரங்கம் தாவது ஸ்ரீதேவின்னு. ஓ அப்படியா? இருக்கட்டும். இல்ல இன்னொரு விஷயம் தம்பி. அண்ணே, அரங்கம் அந்தரங்கம் என்ற வேளையில் உரறிய தாலி கட்டி கூட்டியாந்து குடும்பத்தது உங்க அப்பா. யாருக்கும் தெரியாமல் பிண்டத்தை பிடிக்கிறது எங்க அப்பா. அந்த கண்டத்துல நம்ம எல்லாம் முன்னமா பிடிக்கிறோம்ப்பா. சரி போட்டும். அம்மா கலவாணி சொன்னீங்களே. கலவாணி இல்ல, வீட்டுல கலவாண்டாங்க. கலைவாணி. கலைவாணி சரஸ்வதி கலைமகள், நாவில் குடியிருக்கக்கூடியவள். ஆமா. இந்த இவர் சொன்னீங்கல்ல, யாரு அவர்? உங்களுக்கு என்ன வேணும்? யார் என்ன வேணும்? இந்த கடலுக்குள்ள படுத்து கிடக்கிறாருன்னு சொன்னீங்கல்ல, நாராயணன். மீன் பிடிக்க போனார்ல. ஆமா, மீன் பிடிக்க போனாரா? ஆமா, கடலுக்குள்ள போனா மீன் பிடிக்க தாங்க. அவருடைய வசிப்பிடமே அதுதான்ப்பா. பாம்பனையில் பார்க்கடலில் குடிகொண்டவன். கடல் பாம்பு கடிக்காத போல இருக்கு. இல்லங்க, எல்லா பாம்பே அவருள்ள அடக்கம். அவர் தான் பிடிச்சி வச்சிருக்காரா? பாம்பை பார்த்திருக்கியா? நான் ஏன் பாம்பே பார்க்கறது இல்ல, என் வீட்டுக்குள்ள வர்றத இல்ல. என் கூட வந்தா என்றால் எனது பாட்டனுடைய பாம்பை உனக்கு காமிக்கிறேன். பாட்டனோட பாம்பு என்ன? நம்ம பாம்பை உங்க பாட்டை பார்த்துட்டாரு வச்சுங்க, அங்கனுக்குள்ளே படுத்து கிடக்கணும்னு ஆசைப்படுவாரு. இல்லப்பா, நீ தவறாக எனக்கு அது போட்டோம். சிறுபிள்ளையானதால் நான் என்ன யாரும் தெரியுதா? சொன்னதானே தெரியும். என்ன சுத்தமா தெரியலையா? இல்லப்பா, உன்னுடைய உருவம் தெரியுது, உன்னுடைய பேச்சாற்றல் கேட்குது, ஆனா நீ யாருன்னு விலாசம் தெரியவில்லை. என்ன தெரியலையா? தெரியுதப்பா. அதாவது ஏதாவது நீதானப்பா சொன்னாய். ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி. தாவதுக்கு அப்புறம் ஸ்ரீதேவி தானே? சரி, அசரீரி ஓடுறோம். நான் யாருன்னா, நீங்க யார்? அதாவது ஏதாவது என்னை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே நான் மிகப்பெரிய சாதனை படைத்தவன் என்று இதுவரைக்கும் என்னால் கூறுவதற்கு ஒரு புண்ணியமும் இல்லை. என்ன புண்ணியம் என்றால், இதுவரைக்கும் இந்த உலகத்திலே நான் என்ன பேசாம நின்றுட்டு இருக்கிறீங்களே? இல்லைங்க, நீங்க பார்த்தால் உலகம் சமநிலை பெற வேண்டும் அந்த பாட்டு இல்லையா? ஐயோ, ஆத்தி விட்டுட்டா. அறியாத சிவனே அந்த பாட்டு இல்லையா? என்னடா நான் வாய திறந்த பொல்லாப்பா வருது. புதுமை புதுமை மருந்தகம். சரி, நிறைய பேசலாம், பாடலாம். சற்று முன் ஆலோலம் சோழ பெண்களை கேட்டது அப்படி யாரும் உண்டா? அந்த பிள்ளைகிட்ட அப்பவே சொன்னேன், அப்படிலாம் கத்தாதீங்க, போற வரவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கும் அப்படின்னு. உள்ளுக்குள்ள ஒரே சத்தம், சட சட சட
சடன்னு சத்தமா இருக்கு. என்ன சத்தம்? ஏப்பா என்ன சத்தம்? பின்னாடி எங்க இளையராஜா மாமா சொல்ற மாதிரி தட்டிக்கு பின்னால தலைய விட்டு நீங்க பண்ண மட்டும் நான் ஒத்துக்கிறேன். நீங்க ஒரு பொறுப்பான ஆளு. ஆமா, தட்டிக்கிட்டு பின்னாடி சடசடன்னு கேக்குதுல்ல, அது கையை கொண்டு சரி பண்ண வேணாமா? நீங்க ஏன் அந்த கதையை கேக்குறீங்க? டீ வேணும்னு நாரதர் வாசுதேவன் கேட்டாரு, அதுக்காண்டி அதை பிரிச்சுக்கிட்டு கொடுக்குறாங்க. அப்படியா? அதனாலதான் நான் சொன்னேன் பூரி கூழு கூட இருக்குதுன்னு. எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வச்சு வச்சது அதான். ரொம்ப சந்தோஷம் சாமி. சரி, என்னைய பத்தி நீங்க கேட்கவே இல்லையா? உங்க பேர் என்னங்க? சொல்லவே இல்லையே. சரி சொல்லிடுறேன் இருப்பா. என்னுடைய பேர் வீரத்தேவன். பட்டட்ட ஞானிகளுக்கு விட்டுதல் சிட்டு நம்பி செல்வன் செல்வானா? நீ திட்டுனா சும்மா ஓப்பனா உடைச்சு பேசிருங்க. நம்பியின் மகனா நீ? அப்படி பேசணும். இங்க என்ன செய்கிறாய்? நான் நின்றுகிட்டு இருக்கேன். அது தெரியுது. என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இங்கே நான் புடிக்கிக் கொண்டிருக்கிறேன். ஆஹா, சரியான, அதாவது களை எடுப்பது என்று கூறுவார்கள். சரியான வேலை. ஆமாம். ஏனென்றால் விவசாயம் நண்டு ஊட நெல்லு நட்டு, நரிவோட கரும்பு நட்டு, ஆள்வோட வாழை நட்டு, தேர்வோட தென்னை நடுறாங்க. ஊடால இருக்கு பாரு, வண்டியில் 4 சக்கரத்திலும் நட்டு. அது நட்டு, இது நட்டு 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 நெட்டுன்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என்ன ஞாபகம்? நான் காரைக்குடி பக்கம் நாடகத்துக்கு போயிட்டு வந்துகிட்டு இருந்தேன். அப்ப அந்த ஜேஜே காலேஜ் இருக்குல்ல, அந்த ஜேஜே காலேஜ் கிட்ட 2-3 பொம்பளை மிருதாக்காரன், இங்க கேளுங்க மிருதாக்காரன் உங்களதான். அந்த ஜேஜே காலேஜ் கிட்ட 2-3 பிள்ளைய மொத்தமா ஏறிச்சுங்க. வண்டியில சரியான கூட்டம். நம்ம நாடகத்துக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் அசதியா இருந்துச்சா, அரை தூக்கமா தூங்கிக்கிட்டு வந்தேன். இந்த பிள்ளைங்க இந்த செல்ல போட்டு இப்படி தேய்ச்சிக்கிட்டே வந்திருக்குங்க. செல்ல போட்டு தேய்ச்சிக்கிட்டு என்னடி நெட்டு கிடைக்கலன்னு சொன்னிச்சுங்க. நான் உடனே அரை தூக்கத்துல யாரும் டான்ஸ் காரப்புல தான் நம்ம பக்கத்துல சொல்லுது போல இருக்குன்னு, உனக்கு நெட்டு கிடைக்கணும்னா ஒண்ணு பேரையூர் போ, இல்லைன்னா குளிவர போன்னு சொல்லிட்டேன். அங்கேதான் நெட்டு கிடைக்கும். சரி இருக்கட்டும். பேர் வீரதேவன். 2 பேரும் சத்தம் கேட்டுன்னு சொன்னேன். யார் அவர்கள் கேட்டேன். உங்க பதில் அண்ணே ரத்னமண்ணே உட்கார மறைக்குதாம்ண்ணே. பேரையூர்ல ராகு கேதுன்னு 2 கிரகம் இருக்கு. புரிஞ்சுக்கிட்டியா? சந்தோஷம் சாமி. உள்ளுக்குள்ள 2 பெண்கள் இருவர்கள். ஒண்ணு என் கூட பிறந்தது, உங்க கூட பிறந்தது. இன்னொன்னு நான் கூட பிறந்தது. நீங்க கூட பிறந்த? ஓ, என் கூட பிறந்ததுன்னா என்னோட தங்கை. நான் கூட பிறந்ததுன்னா என் தோது மாது. அட ஏன் கேக்குறீங்க? ஏன் சொல்லுங்க. இப்படியே தான் தெரியுது. நான் என்னமோ நாடகத்துக்கு பேக்கு தூக்கிட்டு போற மாதிரியே அதை கூட்டிக்கிட்டு தெரியுறேன். சரி இருக்கட்டும். சரி, தோது மாத கூப்பிடுங்க. அது பாட்டில் இருக்கட்டும். நீங்க செத்த அப்படியே கடல் கடந்தால் நாம் காணலாம். அன்னைக்கு வர்றேன் பா ஐயா என்ன பேசல பாடா அம்மா வரல போன ஏன்டா சொல்ற நிர்வாகத்தில் சொல்லு.
தூக்கிட்டு போறது எங்க? என்னை பார்த்தா சோல்டா பை மாதிரி தெரியுதா? அப்படி சொல்லுவானா? ஆமா. என்ன காரணம் அழைச்சிங்க? என்ன காரணம்? பனியில உட்கார்ந்து சளி பிடிச்சிருச்சு. பனியில உட்கார்ந்தா சளி பிடிக்கத்தான் செய்யும். அப்ப காரம் தானே வேணும். என்னத்துக்கு கூப்பிட்டீங்க? அது ஒரு பெரிய கதை. பெரிய கதை உட்கார்ந்து பேசுவோமா? நல்ல கதை அது. உட்கார்ந்து பேசுற அளவுக்கு உள்ள கதை இல்ல அது. நம் இடத்துக்கு புதிதாக ஒருவர் வந்திருக்கிறார். யார் அவர்? வந்தது நாரதர். ஓ, நாரதரா? பி நாரதர். ஒரு ஆச்சரியமா. அவருக்கு முன்னாடி பி வரும். எல்லாத்துக்கும் பிரம்மனோட புள்ள. பிரம்மனோட புள்ளனா முன்னாடி இன்ஷியல் போட்டா பி நாரதர். எம்சி விஸ்வநாதன் அப்படி சொல்ற மாதிரி எம்சி விஸ்வநாதன் சொல்றோம்ல அது மாதிரி பி நாரதர். பார்க்கலாமா அவரை? பார்க்கலாமே. அழைத்து வாருங்க. வாங்க சாமி. உங்களால உனக்கு ஒரு தத்துவம் தானே. அவரை தான் துணை சொல்லு. வர வேண்டும் சுவாமி. வணக்கம். மங்கள உண்டாகட்டும் போலே. அம்மா மங்கள உண்டாகட்டும். புண்ணியம் போற்றும் புகழ்ந்திடும் சுவாமி. அவர்கிட்ட பேச்சு கொடுக்காத. புண்ணியம் போற்றும் புகழ்ந்திடும் சுவாமி. அருளை தருவாய் நீ சுவாமி. அருளை தருவாய் நீ சுவாமி. புண்ணியம் போற்றும் புகழ்ந்திடும் சுவாமி. இப்படி பாட்டு பாடி வரவேற்பதுக்குள்ள பண்பாடு சுவாமி. அதுல இல்ல கொஞ்சம் ஐயனே, இவள் தான் நீ சொன்ன அம்மனியோ. போய் துணியை கட்டிட்டு வா. அவர் வேற மாதிரி பேசுறாரு. புள்ள நல்லாவே ஆடுதியா? நல்லா ஆடுறாங்க. நல்ல கதையை கருதிய சாமி பாத்தீங்களா? அந்நாள் தொடங்கி இந்நாள் வரையில் ஆடிய ஆட்டம் முடிக்கவில்லை. 100 ஆண்டு காலம் வாழ்க்கை இன்னும் ஆடிய ஆட்டம் என்ன? அடையா மிரட்டுற இந்த பிள்ளைக்கு இதை நான் காதலிக்கலாமா? ஏன் மூக்க முடிச்சாருங்க? இல்லங்க, காதல் என்றால் அன்பு, ஆதரவு, பிரியம், நட்பு, வேட்கை, அந்த முறையில் கல்லால் உருவமைத்து விஷத்தால் கண்ணமைத்து கணக்கெல்லாம் பொய்களுக்கு காரணமாக கவிழ்த்து கல்ல உருவமைத்து கண்ணக்கோல் கையமைத்து நல்லவரன்றே சிலரை உலகம் நடமாட விட்டதடா. காதலுக்கு 4 கண்கள் வேதம் இல்லை என்பார் வேதாந்தம் பேசிடுவார். காதல் அறம் என்பார் கற்றுவில்லை என்ன என்பார் கண்ணோடு மாதிரி கடைசி வரை உணர்வதில்லை. காதலுக்கு 4 கண்கள், கல்வனுக்கு 2 கண்கள், காமுகரின் உருவத்திலே கண்ணும் இல்லை காதும் இல்லை. நீதியின் எதிரிகளாய் நிலை மாறி திரிபவர்கள் பாதையில் நடப்பதில்லை, மனமடையும் அளிப்பதில்லை. பாதகம் கொஞ்சம் இல்லை, பண்புமில்லை, முறையும் இல்லை. பாதகம் கொஞ்சமில்லை, பண்புமில்லை, முறையும் இல்லை. பேதை பெண்கள் இதை பெரும்பாலும் உணர்வதில்லை. காதலுக்கு 4 கண்கள், கல்வனுக்கு 2 கண்கள், காமுகரின் உருவத்திலே கண்ணில்
தலைவியை பார்க்க வேண்டும், பார்க்கலாம், ஆசி வழங்க வேண்டும். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? காதலுக்கு 4 கண்கள் ஏத்துக்கிறேன். ஆனா இதுல எனக்கு என்ன சந்தேகம்னா, தலையில பூ இருந்துச்சுன்னா அழகா இருக்குன்னு சொல்றாங்க, உடம்புல பூ கிடந்துச்சுன்னா அழகா இருக்குன்னு சொல்றாங்க, கை காலெல்லாம் பூ இருந்துச்சுன்னா அழகா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அந்த கண்ணுல பூ விழுந்துச்சுன்னா மட்டும் ஏன் கோளாறுன்னு சொல்றாங்க? அது தப்பு, அது தப்பு. நீ கேட்கறது ரொம்ப மப்பு. இது சரியாப்பு. உடனே அழைத்து வாருங்கள். எனக்கு ரொம்ப நாளா சந்தேகம். நீங்க அப்படி ஓரமா இருங்க. இல்ல அந்த பூவை எடுத்துட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். பா பாயா வரமாட்டேன், போவா. வாமா. என்ன இங்க இருந்து தாவி ஒட்டிக்கிடுச்சா? பூவே பூச்சூடவா நெஞ்சில் பாய்வார்கவா, வாசல் பார்த்து கண்கள் போட்டு காத்து நின்றேவா. பூவே பூச்சூடவா நெஞ்சில் பாய்வார்கவா. வாசல் பார்த்து கண்கள் பூட்டி காத்து நின்றேவா. பூவே பூச்சூடவா எங்கள் நெஞ்சில் பாய்வார்கவா, எங்கள் நெஞ்சில் பாய்வார்கவா. அண்ணா வணக்கம். இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சிக்கு நாடகத்திற்கு சீன் அமைத்து கொடுத்த ஹரிகரன் சீன் உரிமையாளர் அன்பு அன்னார் அவர்களுக்கு துணை நடிகர் திருவரங்குளத்தை சேர்ந்த சித்தநாதன் அண்ணன் அவர்கள் 100 ரூபாய் கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்கார். அருமை தம்பி, சீன் அமைத்ததற்காக 100 ரூபாய் எப்படி வழங்கியிருக்கிறார்கள். அவர்கள் அத்தனையுமே ரசிக்கக்கூடிய சிறந்த நடிகர். பாட்டு தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குமே தவிர நடிப்புலலாம் பிரமாவாக நடிப்பார். எந்த நாடகம் கொடுத்தாலும் எந்த விஷயம் கொடுத்தாலும் சிறப்பாக செய்யக்கூடிய அருமை தம்பி ஏஆர் சித்தராஜ் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் எனது சார்பாகவும் என் குடும்பத்தார் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மரபாச்சி அண்ணா, அம்மா
தஞ்சாவூர் பொம்மை. நம் இடத்துக்கு நாரதர் வந்திருக்கிறார். நாரதர்? ஆமா. நீங்க பாத்தீங்களா? பார்த்தேன். ஆசீர்வாதம் வாங்குனீங்களா? வாங்கினேன். என்ன சொன்னார்? அவர் பாட்டுல சொன்னார். என்னை காதலித்தார். அப்படியா? என்ன மூஞ்சி பூரா மசுரு? வா, பேசிக்கிட்டு இருக்கல. அம்மா, நம்ம இடத்துக்கு வந்த நாரதர் எங்களை நாம் ஆசீர்வாதம் செய்தார். நானும் ஆசி வாங்க வேண்டும். வாங்க வேண்டும். அழைத்து வாருங்கள். அவரே வந்துட்டார். வருக வருக. சரி, நாங்க கிளம்பவா? நிக்கவா? வருக வருக. கான பிரியரி வருக, கழக பிரியரி வருக, பிரம்மாவின் பித்திரரி வருக, கலைவாணி மைந்தனி வருக, சரி, கலைவாணி பித்திரரி வருக, உலக சுற்று வாலிவினை வருக, பாட்டுக்கு நாரதர் என்று சொல்லக்கூடிய நல்லவரை வருக, வல்லவரை வருக வருக என்று என்னுடைய சார்பாகவும் என்னுடைய நாட்டு மக்கள், இசைக்கலைஞர்கள், அண்ணா, தோழி இருக்கும் நம் சொந்தம் அனைவர்களுடைய சார்பாக உங்களை வரவேற்க கடமைப்பட்டுள்ளேன் சுவாமி. என்னுடைய வரவேற்பு சிறியதாக இருப்பினும் பெருமிதத்தோடு ஏற்றுக்கொண்டு எல்லோருக்கும் நல்லாசி தர வேண்டும். இதோ என்னுடைய வரவேற்பு. பூந்தேனி கலந்து அருமையான மருந்து. நாட்டு மருந்து சொல்றேன். பொன்மஞ்சும் எழுந்து பூந்தேனி கலந்து பொன்மஞ்சும் எழுந்து தண்ணீர் படிப்பதென்ன கல்யாணி நடப்பதென்ன வர வேண்டும் முனியே. தங்கள் வரவே உலகங்கள் வாழ்ந்திடணும். வரவேண்டும் முனியே, வரவேண்டும் முனியே, என்னாலும் நான் வாழவே பல்லாண்டு வாழ்த்திடவே. அலைமகள் கலைவாணி ஆசையுடன் என்னை வாழ்த்திடலாம். அதற்கேற்ற தேவர் போற்றிடவே வாழ்வு நிலைத்திடணும். 14 உலகங்கள் எங்கே நான் செய்தாலும் என்னாலும் என் புகழ் நிலைத்திடணும். தங்கள் வாழ்த்தில் வரும் பொருளில் என் புகழ் எங்கும் ஓங்கி இனிது அதனை நிமிர்ந்து ஆதியை தொழுதல் அதனை நிமிர்ந்து அறிவினை சேருதல் அதனை இனிது இப்படி இப்படி அறிவுள்ளவரை கனவிலும் நனவிலும் காண்பது தானே என் முதுமொழிக்கு நாங்கள் முக்காலம் உணர்ந்து எக்காலத்திலே நன்மை என்று நிறுத்தி நற்கழகம் தன்னை நிகழ்த்தி நாடு போற்றும் நாரதர் என நற்பெயர் என்று பெற்றமாம் நீ வர வேண்டும். எல்லோருக்கும் நல்லாசி தந்து என்னை நாடி வந்த காரணம் என்ன சுவாமி? ஆனால் இப்போ கேளுங்க. என்னப்பா, நாங்க கிளம்புறோம், சென்று வாருங்கள். பணி நேரத்துக்கு கொஞ்சோண்டு கொடுங்க. இரும் ஓர் உயிராய் இல்லறத்தில் நலுசுகமாய் பார்ப்புகளும் பண்பிடமாய் பாசத்தில் இருப்பிடமாய் தமிழர் நீங்கள் என்ற தேன் தமிழ் மொழி பேச பெரிய மனுஷன் பேசிக்கிட்டு இருக்காரு, அறிவுறுத்தலாம் பேசிக்கிட்டு இருக்காரு. குடும்ப ஜனையில வீட்டுல வச்சுக்க என்ன பச்சது பொம்பளை புள்ள மாதிரி நடந்துக்க. நீங்க சொல்லுங்க சாமி. எப்பா குறுக்க குறுக்க பேசிக்கிட்டு இருக்க? நீ அந்த பிள்ளை பார்த்து என்ன கேட்கிற? அறிவு இருக்கா? அப்படி கேட்கலாமா? ஏன் இல்லையா? இல்லப்பா, தவறான வார்த்தை இல்லையா? உனக்கு இல்லைங்கிறாரு பாரு. அறிவு இல்லைங்கிறாரு. எப்பா உனக்கு இல்லாத புறாமே அடுத்தவங்களை சொல்ற எப்ப நியாயமா இது? நான் போயிட்டு வர சாமி. சாமி இது யாருன்னு கேட்கவே இல்லையே.
இல்லை வேற ஒன்றும் இல்லை, புதுசாக கல்யாணம் பண்ணி வந்தேன். உன் சம்சாரத்துக்கு காதியக்காரன்னு சொல்லி விட்டாங்க அவன்கிட்ட. அவன் வீட்டுக்கு வெளியில் நின்றுட்டு என்னம்மா குழம்பு வச்சுருக்கேன்னு கேட்டேன், சத்தம் வரலை. மறுபடியும் வீட்டுக்குள்ளே போய் கேட்டேன், அப்பவும் சத்தம் வரலை. அடிப்படிக்குள்ளே போய் கேட்டேன், என்னம்மா குழம்பு வச்சுருக்கேன்னு. ஏய் உனக்கு காது கேட்குதா கேட்காத, எத்தனை தடவை சொல்கிறேன்னு. அப்போ அவனுக்கு தான் காது கேட்கல, இவளுக்கு காது நல்லா. இன்னொன்று சொல்லவா, சத்தம் வரல சத்தம் வரலன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? ஆமாம். சத்தம் வந்துச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரன் சங்கடப்படுறேன், என்ன பண்ணுறது? இல்லப்பா, குழந்தை குழந்தை பிறந்த ஒண்ணு அழுகணும். ஏன் தெரியுமா? ஏன் அழுகணும்? கண்ணை துடைக்கிறது. குழந்தை அழுகாட்டி எல்லாரும் அழுதுருவாங்க. சரி, நான் போயிட்டு வரேன் சாமி. அதை போல இது யாருன்னு என்கிட்ட கேட்கவே மாட்டேங்கிறீங்களே. கோபப்படாது. இது யாருன்னு என்கிட்ட கேட்கவே மாட்டேங்கிறீங்களே. சென்று வாருங்கள், மங்களம் உண்டாக்கட்டு. யார் அவன்? விரட்டி உறவுல இருப்பீங்க. இது எனக்கு என்ன உறவு தெரியுமா? என்ன உறவு? உடல் உறவு. என்ன உறவோ என்ன சாமி அடிக்க வந்துருவான், பாத்துங்க.